ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட் சப்பாத்தி வித் கார சட்னி. பீட்ரூட் நமக்கு அவ்வளோ 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 ஹெல்த்திக்கு ஒரு நல்ல 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 ஃபுட்டுன்னு சொல்லலாம். இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும், பிளட்டு ப்யூரிஃபை பண்ணும், பிளட் இன்க்ரீஸ் பண்ணும். ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 நல்ல அருமையான மருந்து. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கோதுமை மாவு 250 கிராம் எடுத்துக்கிட்டேன். அந்த கிளாஸில் 1.25 கிளாஸு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி மாவுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பீட்ரூட் எடுத்து நான் தோல் சீவி க்ளீன் பண்ணி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். தண்ணி அதிகமாக விடலை. சப்பாத்திக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அவ்வளோ அளவுக்கு தான் அந்த பீட்ரூட்டு ஜூஸை எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீட்ரூட் ஜூஸை விட்டு நம்ம பசிஞ்சுக்கலாம். இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் வரைக்கும் வந்தது 2 பீட்ரூட். அவ்வளோதான் நான் எடுத்தேன். மேலே தண்ணி எதுவுமே ஊற்றலை, இவ்வளோதான். இதை போட்டு சப்பாத்திக்கு பிசைகிறது போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சோடனே அது இந்த கலருக்கு மாறிடுச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம எப்படி சாஃப்டாக பிசைவோமோ அதே போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour கழித்து மறுபடியும் சப்பாத்தி செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம். 1/2 hour ஆகிடுச்சு. நான் சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், நல்ல சாஃப்ட்னஸ் இருக்குது. இப்போ அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எனக்கு 6 பீஸ் வந்தது. 250 கிராமில் நான் 6 பீஸை எடுத்து 1 by 1 சப்பாத்தி செஞ்சு கல்லில் போட்டு சுட வேண்டிதான். அவ்வளோதான். இதிலே நீங்கள் சீஸ் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 விருப்பமாக இருக்கும். குழந்தைங்க பீட்ரூட்லாம் செஞ்சோம் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கும் கலர்ஃபுல்லாக கொடுத்து அனுப்புங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் கூட அந்த ஸ்வீட்னஸ் இல்லவே இல்லை. நான் கூட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமோ, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் யோசித்தேன். பட் ஸ்வீட்னஸ் சுத்தமாக இல்லை. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப 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 ஹெல்த்தியான ஃபுட்டு. உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நமக்கு ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். வாரத்தில் 2 நாள் இது மாதிரி சாப்பிட்டோம்னா, இந்த ஏபிசி ஜூஸ் எடுக்கிறவங்க கூட இந்த பீட்ரூட் ஜூஸ் போட்ட இந்த சப்பாத்தியை சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான சப்பாத்தி. இதுக்கு நான் கார சட்னி எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட்டாக இருக்குமோன்னு சொல்லி கார சட்னி எடுத்தேன். பட் ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.